பட் ஜிம்ல எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போற நியூஸ் பார்க்க முடியுது. ஹெல்த்தியா இருக்க பீப்பிள்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்ற ரீசன் பார்க்க முடியுது. ஸோ எப்படி சார் ஜிம்முக்குன்னு போறது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இது பார்க்கும்போது சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது, ஜிம்முக்கு போனா ஸ்ட்ரெஸ் குறையும், எக்சர்சைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்ன ஆகுதுன்னா, எக்சர்சைஸ் போகும்போது அவங்க வந்து அந்த கார்டியோ எக்ஸர்சைஸ தாண்டி ஹை இன்டென்சிவ் ட்ரெய்னிங் போயிடுறாங்க. அங்க போனோனே அந்த சூழ்நிலை எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு வேகம் வந்துரும் நமக்கும். நம்மளும் போய் வெயிட்ட தூக்குவோம், இழுப்போம், தள்ளுவோம்ன்னு சொல்லிட்டு. பட் பேசிக்கா வந்து அவங்க வந்து ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்ட் அப்பா இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து உள்ளார அத்ரோஸ்க்ளரோசிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அந்த மாரி போய் ஹை இன்டென்சிட்டி பண்ணும்போது, ஹார்ட் ப்ராப்ளம் சீக்கிரமா வரும். ஸோ, உள்ளார ரத்த குழாயில அடைப்பு இருக்கிறவங்க ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா, பிளட் ஃப்ளோ பத்தாம ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ ஹெல்த்தியா ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. இது ஜெனடிக் விஷயங்கள் இருக்கா? இல்ல வந்து வேற என்ன விஷயங்கள்? ஜெனடிக்கா அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுன்னாக்கா, எல்லாருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபேமிலியா வந்துகிட்டே இருக்கும். ஃபாதருக்கு இருந்தா சன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராண்ட் ஃபாதருக்கு இருந்தா கிராண்ட் சன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் நம்ம இந்தியன்ஸாவே ஜெனடிக்கலி வி ஆர் ப்ரீடிஸ்போஸ்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக்ஸ். ஓ! ஸோ நம்ம இந்தியன்ஸ் எங்க போய் வெளிநாட்டுல எங்க இருந்தாலுமே ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜப்பான் எடுத்தீங்கன்னாக்கா, ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க பார்த்துருப்பீங்க ஜப்பான் பாப்புலேஷன் எல்லாம் 100 இயர்ஸ் இருக்காங்க, 110 இயர்ஸ் இருக்காங்கன்லாம் சொல்லுவாங்க. பட் அதே நம்ம இந்தியன் அங்க போய் இருந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இத வச்சு தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. வி ஆர் ஜெனடிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட். ஓகே. ஸோ நம்ம இந்தியன்ஸுக்கு அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு.